மாணவன் வெளிநாட்டில் உள்ள ஒரு வாத்தியாரிடம் தன் சந்தேகத்தை கேட்டு நிவர்த்திக்க முடியும் என்றும், அங்கே இருக்கிற ஒரு மருத்துவர் நம்ம நாட்டில் உள்ள ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்றும் கற்றுக்கிட்டேன் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா. இது எல்லாமே அறிவியலோட ஆக்கத்தால் மட்டும்தான் சாத்தியமானது. என்ன வளம் இல்லைங்க நம்ம நாட்டில். ஆனால் ஐஆர்எஸ், அதாவது இந்தியன் ரிமோட் சென்சிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் இல்லைன்னா இந்தியாவில் என்ன வேளாண்மை வளம் இருக்குது, நில வளங்கள் இருக்குது அப்படின்னே தெரியாமல் போயிருக்கோம். இவ்வளோ ஏன் இயற்கை சீற்றங்கள் வந்த பிறகு அது எங்கே நடந்ததுன்னு கூட தெரியாமல் போயிருக்கோம். முடிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அறிவியல் என்பது இயற்கை தாய் நமக்கு தந்த பரிசு. அதை நாம் ஆக்கப்பூர்வமாக தான் மாற்றுகிறோம், ஆக்கப்பூர்வமாக தான் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதே போல்தான் மனிதனுக்கு தொழில்நுட்பமும். எனவே நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யூஜின் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. நடுவில் என்னையும் வம்புக்கு எடுத்திருக்காரு. நீங்கள் ரெக்கை கட்டி பிறந்தீங்களா, உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தை பார்த்தீங்களா, உங்கள் தாத்தா பாட்டி கல்யாணத்தை பார்த்தீங்களா? ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேச்சு. ஒரு பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளராக பேசுவது என்பது காற்றோடு கத்தி வீசுகிற மாதிரி. மறுப்பதற்கு யாருமே இல்லாமல் யாரோ இருப்பதாக பாவனை செய்து கொண்டு பேசுகிற முதல் பேச்சாளர். பெரும்பாலும் முதல் பேச்சாளரை நாங்கள் எல்லாம் களபலி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி பலியாகி விடாமல் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக வைத்திருக்கிறார். நிறைய மருத்துவ விஷயங்களை கையிலே வைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு பொறியியல் மாணவர் இவ்வளவு தூரம் மருத்துவம் சம்பந்தமான டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருப்பது பாராட்டுக்குரியது. முதல்ல பேசுகிறோன்ற ஒரு சிறு படபடப்பு ஆரம்பத்தில் தென்பட்டாலும் போக போக அவருடைய பேச்சில் நல்ல உறுதியும் தைரியமும் வந்துவிட்டது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவருக்கு பதில் சொல்லுவதற்காக இன்றைய அறிவியல் முன்னேற்றத்தால் சமூகத்துக்கு அழிவுதான் கிடைக்கிறது என்று சொல்லுவதற்கு செல்வன் சூரியகுமார் 3ஆம் ஆண்டு மின் பொறியியல் வாங்க. நானே பார்த்து இதை தான் நடிக்கிறேன். சரி, ஸ்டாப் வாஷ். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எந்தன் உயிருக்கு நேர் என்று கூறிய என் தமிழ் அன்னைக்கு முதற்கண் வணக்கத்தையும், அது மட்டுமல்லாது இந்த நன்னாளில் இங்கு கொண்டாடக்கூடியுள்ள என் சக மாணவ மாணவியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய மனித சமுதாயத்தில் அறிவியல் ஆக்கத்தை தருகிறதா இல்லை அழிவை தருகிறதா என்று. எனக்கு முன்னரே பேசிய என் அருமை நண்பர் கேலப் அறிவியலின் ஆக்கங்களை பற்றி அருமையாக பட்டியலிட்டு காட்டினார். இதில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எப்படி எனில் எதுக்காக பேசுறீங்க? இல்லை, அது மறுப்பு தெரிவிக்கிறேன். எந்த ஒரு அறிவியலும் அதன் கண்டுபிடிப்புகளும் ஆக்கத்திற்காக தான் உருவாக்கப்படுகின்றன, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவை பயன்படுத்தும் விதத்தில் அழிவை தருகின்றன என்பது எங்கள் தரப்பு வாதமாக உள்ளது. 1945 இரண்டாம் உலகப் போர் மூண்டது. அப்பொழுது அமெரிக்காவில் உள்ள பேர்ல் ஹார்பரை ஜப்பானியர்கள் சென்று தாக்கினார்கள். அதற்கு பழிவாங்கும் படலமாக அமெரிக்கர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளான 2 அணுகுண்டுகளை வீசி பொழிந்தனர் ஹிரோஷிமா நாகாசாக்கி போன்ற நகரங்களின் மீது. மனம் நொந்து கூறுகிறேன், ஒரு பெண் முழுமை அடைகிறாள் எப்பொழுது என்றால் அவள் தாய்மை அடையும் பொழுது. அந்த ஜப்பானிய பெண்களுக்கு அந்த பாக்கியத்தை தட்டி பறித்தனவா உங்கள் அணுக்கதிர்கள். அங்குள்ள எத்தனையோ குழந்தைகளும் ஆண்களும் இறந்து போயினர். உலகளாவிய கணக்கெடுப்பில் 2ஆம் உலகப் போரின் முடிவின் பொழுது 50 மில்லியன் மக்கள் இறந்து போயுள்ளனர். இந்த மக்கள் இறந்து போயுள்ளனே, உங்கள் அறிவியல் அந்த மக்களின் உயிரை திருப்பி தர முடியுமா என்று என்பது எங்கள் வாதமாக உள்ளது. எத்தனையோ உதாரணங்களை சொல்லினாலும் போபால் விஷவாயு கசிவை நாம் மறந்திருக்க மாட்டோம். சான்றோர்களால் சொல்லப்படுவது என்னவெனில், ஒரு மனிதனுக்கு நல்ல மரணம் உறக்கத்தில் ஏற்படுவது என்று கூறப்படுவது உண்டு. ஏன் இறந்தோம் என்று கூட தெரியாமல் எத்தனையோ மக்கள் அந்த விஷவாயு கசினால் இறந்து போயினர். வழக்கு மன்றங்களிலே பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தாலும் அறிவியல் விபத்து என்றளவா மேற்கோள் காட்டுகிறார்கள். அன்னை தெரசா ஒரு அரங்கத்தில் கூறினார், அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகிலேயே பலசாலி நீதான் என்று. இன்றுள்ள அறிவியல் ஆக்கங்கள் அன்பிற்காக பயன்படுகிறது, இல்லை அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கின்றது தாருங்கள் என்று. ஆனால் இன்றளவும் எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் அப்படி இல்லை. இயற்கை என்ன தந்த பரிசு அறிவியல் என்றால் நாங்கள் இருந்து மாறுபடுகிறேன். அதுவும் இல்லை, மருத்துவத்தை பற்றி அழகாக எடுத்து கூறினார். இந்தியாவில் 4 கோடி மக்கள் வருடம் மருந்துகள் வாங்கி ஏழைகளாகி கொண்டிருக்கின்றனர். இப்படிதான் உங்கள் அறிவியல் முன்னேறி கொண்டிருக்கிறது. போலியோவை பற்றி பேசினார்.
போலியோ இல்லாத நாடு இந்தியா என்று. ஆனால் எய்ட்ஸில் நம்பர் 1 நாடாக உள்ளது இந்தியா தானே? அதிலும் தமிழ்நாடு நம்பர் 1ஆக உள்ளது. ஊனமுற்றோர் கடவுளுக்கு சமமானவர்கள் தான் நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் எத்தனையோ விபத்துகளால் பலர் ஊனமுற்று போய் கொண்டிருக்கிறார். அது உங்கள் அறிவியல் விபத்துகளால் தான். பாசத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம் நடுவர்களே. வைரமுத்து அழகாய் ஒரு கவிதை எழுதினார். குழந்தை பாசத்திற்காக ஏங்குகிறது. 9 மணிக்கு உன் தந்தை உனக்கு சொந்தமில்லை, வேலைக்கு சென்று விடுகிறார். 9 மணிக்கு உன் தாய் உனக்கு சொந்தமில்லை, அவரும் வேலைக்கு சென்று விடுகிறார். பாட்டியும் தொலைக்காட்சியும் அசைதியில் தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை. வாய் என்று அழைப்பதற்கும் கட்டி துளாவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் கண்ணவளே கண்ணுருங்க என்று கூறி முடிப்பார். இப்படிதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக குழந்தைகள் காத்து கொண்டிருக்கின்றன. வள்ளலார் கூறினார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றால். ஆனால் இக்காலத்து மனிதனோ வாடாத மரங்களையும் கண்டபோதெல்லாம் வெட்டி கொண்டு தான் இருக்கிறான். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற காலம் மாறி மரம் வெட்டுவோம் வளம் பெறுவோம் எல்லாம் மாற்றி வைக்கிறோம். கடைசியாக கூறி முடிக்கிறேன். நேய பூக்கள் சாயமின்றி பூத்து குலுங்க, பாயும் வெள்ளம் மேவிய வண்ணம் பாய்ந்து ஓட, இயற்கையின் ஊற்றுக்கண் ஊன்றுகோலாகி நாட்டின் வளர்ச்சிக்கு ஏணியாகி இந்த புத்தாண்டில் புதிய விடியில் படைக்க தித்திக்கும் உள்ளமுடன் சபதம் ஏற்போம், இயற்கை அன்னையை காக்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியகுமார் என்னுடைய பேச்சு இந்த அவைக்கு ஒரு புது சூடேற்றி இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மாணவர்களினுடைய அந்த சிந்தனை போக்கு என்பது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நீங்க நிறைய பட்டிமன்றங்களை பார்த்து இவங்களாம் கெட்டு போகல, அதை நம்ம ஒத்துக்கணும். அது வெட்டியான சிந்தனைகளே கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு, அவருக்கு இருக்கிற கருத்துக்களோ பல பல. அதனால ஒரு சின்ன பதற்றம் அவரிடம் இருந்தது, அந்த நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணுமேன்னு. ஆனால் வைத்த கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இந்த அரங்கம் பதிவு செய்து கொள்கிற ஒரு கருத்தாக இருந்தது. மிக முக்கியமாக சூரியகுமார் சொன்ன ஒரு செய்தி, மருந்துகளை வாங்கி வாங்கிய லட்சக்கணக்கான பேர் ஏழைகளாகி கொண்டிருக்கிறார்கள். இது நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கான இன்னொரு பக்கம் இருக்கலாம், ஆனால் இந்த செய்தி இந்த இளைஞனை பாதித்திருக்கிறது என்பதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய வயதில் நீங்கள் சாப்பிடுகிற மருந்துகளின் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏதோ எப்போ தலைவலி ஜுரம்னு வந்தால் சாப்பிடுவீங்க, அதுவும் அப்பா அம்மா கொடுக்குற காசில் தான் நீங்களால் சாப்பிட முடியும். ஆனால் மருந்துகளையே உணவு போல உண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை யோசித்து இந்த இளைஞன் பேசின விஷயம் பாராட்டுக்குரியது. இப்போ இவருக்கு பதில் சொல்லுவதற்காக இல்லை இல்லை அறிவியல் ஆக்கத்தை தான் தருகிறது என்று சொல்லுவதற்கு வருகிறவர் ராகேஷ்குமார், 2ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம். ரேச்சலா மன்னிக்கவும், ரேச்சல் 3ஆம் ஆண்டு கணிப்பொறியியல். அவங்க வராங்க. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என நக்கீரன் போல் வீட்டில் இருக்கும் நடுவர் அவர்களே. ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, அப்படிதான் நடுவர் அவர்களே. அறிவியல் என்னும் அமுதத்தினை கடைய உதவுகின்ற பேராசிரியர் பெருமக்களே மற்றும் சக மாணவர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஆதியில் ஆடையின்றி வாழ்ந்த மனிதன் இன்று அண்ட வெளியையும் வெல்லும் அளவிற்கு வாழ்ந்திருக்கிறான் என்றால் அது கண்டிப்பாக அறிவியல் வளர்ச்சியால் மட்டும்தான். அப்பெருமைக்குரிய அறிவியலின் பெருமையை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் அறிவியல் என்பது அறியும் முறைகளை அறியும் அடிப்படையில் கூறுவது. அறிவியலின் முதல் வெற்றி அறியாமையை போக்கியது, உலகிற்கு பல புது உண்மைகளை சொன்னது. எதிர்த்தரப்புல ஒரு பரபரப்பான விவாதத்தை வைத்தார். ஹிரோஷிமா, நாகசாக்கி, ஜப்பான் பற்றியெல்லாம் பேசினார். ஒற்றுக்கொள்கிறோம், அது அழிவுதான். ஆனால் யோசித்து பாருங்கள், அது ஒரு நாட்டின் வெறித்தனத்தால் நிகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு ஜப்பான் பல உலக நாடுகளுக்கு நிகராக வளர்ந்திருப்பது என்றால் அது கண்டிப்பாக அவர்களின் அறிவியல் வளர்ச்சியால் மட்டும்தான். நடுவர்களே, முன்னெல்லாம் நெஞ்சு வலின்னு வந்தாலே நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல இறந்து போயிடுவாங்க. ஒரு நடுவர் அவர்களே நெஞ்சு வலி வந்தாலேன்னு என்ன இல்ல, அதாவது முன்னே வந்தா அப்படி சொன்ன எப்போவாது, அப்புறம் எப்போவாது மெடிக்கல் மிராக்கிள் ஆயிடுச்சு சொல்லுங்க. ஆனா இப்போலாம் இருதய நோயாளிக்கு ஒரு கருவியா வந்தது தாங்க பேஸ் மேக்கர். நியூஸ் மேக்கர் தெரியும், அது என்ன பேஸ் மேக்கர் கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க.
இருதய துடிப்பு சீராக இல்லாதவர்களுக்கு அதை சீராக்க இதயத்திற்கு அருகில் பொருத்தப்படும் ஒரு சிறிய கருவி தாங்க பேஸ்மேக்கர். சுமார் 4 to 5 சென்டிமீட்டர் தாங்க இருக்கும் பேஸ்மேக்கர். திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம், மூச்சு நின்னவங்களுக்கு 2 எஸ்திரி பெட்டி மாதிரி இருக்கும், அது நெஞ்சு மேலே வச்சு ஒரு ஷாக் கொடுப்பாங்களே, அதன் அடிப்படையில் இயங்கும் ஒரு சிறிய கருவி தாங்க பேஸ்மேக்கர். 2-3 நிமிடங்களில் இறக்க